ஆனாயிடுச்சு. ஹாய் பை ஃபேமிலி, சாரி மன்னிக்கவும். இந்த வீடியோ கொஞ்சம் வந்து சேக் ஆகிடுச்சு அப்படின்னா மன்னிச்சிருங்க. நாங்கள் 3 பேர் எங்கே கிளம்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா, ரக்ஷினி பேபிக்கு வந்து காலேஜ் வந்து விசிட் பண்ண தான் போகிறோம். நான் ரெடி ஆகிட்டேன். இவங்க 2 பேர் ரெடி ஆகாத பெரிய சட்டையே இருக்குது. என்ன அப்படி ஷாக்காக பார்க்குறியே? ஒன்றும் இல்லையா? எந்திரி, வாட்செல்லாம் கையில் கட்டு. எம்பட வாட்ச் நீ கட்டிட்டு வா சாமி, நான் அங்கே வந்து வாங்கிக்கிறேன். சரி நீ கட்டிக்க, எனக்கு வாட்சி வேண்டாம். பாருங்களேன் என்ன சொல்கிறேன்னு. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, எந்திரிங்க வந்து பேசுங்க, உங்களுக்காண்டி தான். இதில் என்னன்னு தெரில, இந்த பசங்க 2 பேரும் வந்தால் கமெண்ட் வேறு வீடியோவில் ஆஃப் ஆயிடுது. செல்ஃபி கேமரா வைக்கலான்னு தான் நினச்சேன், பட் ஆனால் வைக்கல. ஆமாடி, வாடா. பாயா? ஹாய்ன்னு சொன்னியா? அவனுக்கு வேறு ஷால் வேறு, காலேஜுக்கு வந்துட்டு ஷால் தான் போட்டு போனாங்க. ஆமாம், நம்ம நிரு அழகாக இருக்கான் பார்த்தீங்களா? ஹலோ ஹலோ, உங்கள் ஃபேஸை காட்டுங்க. நானும் ரெடி ஆகிட்டேன். நான் தான் இப்போ வந்து கையில் ஹேண்ட் க்ளவுஸ் போட்டிருக்கேன். கையில் ஹேண்ட் க்ளவுஸ் இல்லை, க்ளவுஸ் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா? நம்பர் வந்துட்டான். அதனால வந்துட்டு கேமரா வந்து டக்குன்னு ஃபஸ்ட்டில் ஆன் ஆகலதோ நான் போட்டிருக்கேன். ஏன்னா எனக்கு வெயில் சேராது இல்லையா? ஆமாம், கேமரா ஷோக் ஆகிடுச்சு. சாரி, நான் காரணமே இல்லை. ஏன்னா என்னால் ஃபோன் பிடிக்க முடியல. இப்போ நீ ஃபோன் பிடிச்சிப்பியா? நான் கை கட். நான் ஹேண்ட் க்ளவுஸ் போட்டாச்சு. வந்து வெயிலில் நமக்கு சேராது இல்லையா? ஏற்கனவே வந்து சுதா ஹாஸ்பிட்டலில் சொல்லியிருந்தாங்க, நீங்கள் வெயிலில் போனீங்கன்னா சரி வாங்க கிளம்புற டைம் ஆச்சு. சன்ஸ்க்ரீன் போட்டுட்டு வாட்டர் கேனில் தண்ணி ஊற்றிட்டு வா. இங்கிருந்து 50-60 கிலோமீட்டர் போகணும். ஓ, பெரிய வாட்டர் கேனில் ஊற்றி போட்டுக்கலாம். தண்ணி இப்போ ஊற்றணும். அது ஜக்கில் இருக்க தண்ணி ஊற்றி எடுத்துட்டு வா, அப்புறம் பார்த்துக்கலாம். இதுவே போதும். சத்தியமாக தண்ணி பார்த்தா சோறு திங்காமல் போகிறோம். பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் சாப்பிடவே இல்லை. ஏன்னா நான் சமைக்கணுமா, பசங்க சமைக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, அதனால நம்ம வந்துட்டு இப்போ ஃபேஸில் இருக்க கொப்பளை எப்படி இருக்கு பாருங்க, ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படிங்கிறனால தான் கிளம்பிட்டேன். மாஸ்க் எங்க? ஒரு மாதிரி வீக் ஒர்க்கு தான், இன்னும் வீக் இல்லைன்னு சொல்ல முடியாது, இருக்குது. ஆனால் சரி இன்னைக்கு போயிட்டு வந்துடலாம். மண்டே தான் போகலாங்கிற பிளானு. நாள் தள்ளி போட்டே இருப்போம். சரி ஒரு ரவுண்டு போயிட்டு தான் வருமே, பார்த்துப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. இதை போட்டிருக்கனால ஒரு மாதிரி தான் இருக்குது. எப்படி வண்டி ஓட்ட போகிறேன்னு தெரில, பட் பேலன்ஸ் பண்ணி பார்ப்போம். புதுசாக இன்றைக்கி தான் நான் போடுறேன். இவ்வளோ நாள் வரைக்கும் நான் போட்டதெல்லாம் இல்லை, இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் போடுறேன். இது ஒரு ஹேண்ட் க்ளவுஸ் இருக்குங்கிற விஷயமே எனக்கு இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் தெரியும். சரி ஓகே, இப்போ நம்ம வந்து கிளம்பிட்டோம். அப்படியே போயிட்டு முடிஞ்ச வரைக்கும் எத்தனை காலேஜ் போகிறோன்னு தெரில, 1 போகிறோமா 2 போகிறோமாங்கிறது தெரில. ஏன்னா நாங்கள் கிளம்புற டைம் வந்து இப்போ லேட் ஆகிடுச்சு. வாட்சி மேலே உட்காந்துக்கடா. சரி, அதனால் 1 காலேஜா 2 காலேஜான்னு தெரில. அவன் ஃபைல் எடுத்துப்பான். ஃபோன் மூக்கு, ஃபோனு, மாஸ்க் எடு. நேற்றே வாங்கிட்டு வேண்டி தானே. பிளாக் மாஸ்க் எங்க? பிளாக் மாஸ்க் எங்க? அங்க இருக்கு. இந்த மென்டல் இதை ஏடிஎம்ல கீழே போட்டு பாக்கி எடுக்குது. சரி, அப்போ எனக்கு மாஸ்க் கொடு. உனக்கு மாஸ்க் இருக்குது. அப்போ இதை வாங்கிட்டு ஷாலை வாங்கிட்டு மாஸ்க் வாங்கிட்டு ஃபைல் எடுத்துக்கிறேன். நீ ஸ்லிம் பேக் எடு. அந்த ஸ்லிம் பேக் எடுக்கணும்னா நான் வந்து மாஸ்க்கு போட்டு க்ளவுஸு போட்டு வாங்க போகலாம். நம்ம வண்டி எல்லாம் இது எடுத்துகிட்டு வாங்க. பாய் பாய். எம்பட ஃபோன் ஆனில் கீழே இருக்கா இல்லை ஆஃபில் தான் கிடக்கு. முடியலாம், நம்ம போயிட்டு நல்லபடியாக ஒரு திணீர் எடுத்து வச்சுட்டு எந்த பிரச்சனையும் இல்லாமல் வரணும். மற்ற நேரம் கை கிடைக்கலமா? கேமரா ஆஃப் பண்ணி இருட்டாக இருக்குல்ல? இல்லை நல்லா தான் தெரியுது. அடங் பட்டை போட்டேன். நீ எடுத்து தண்ணி நான் ஊற்றுதா வச்சிருக்கேன் பாருங்க, எடுத்துட்டு போங்க. கரெக்டாக இருக்கா இல்லையா?
பண்ணிட்டேம்மா. உள்ள உன் ஃபேன்ஸ்மா. நீ மிஸ் பண்ணிட்டேம்மா உன் ஃபேன்ஸு. ஆர்பிஎஸ் அதான் அங்கே ஒரு புள்ள தெரியுதுல்லைங்க, அந்த பிள்ளைக்கு தான் அட்மிஷன். இது என்ன பி பிளாக்கு? அப்போ சி பிளாக் டி பிளாக் எங்கே? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. எல்லாம் ப்ராக்டிக்கல் போகிறதுக்கு முன்னாடி படிச்சுட்டு போங்க. செம்முக்கு போகிறது. காலேஜ் சேர்ந்துட்டா என் பொண்ணு காலேஜ் சேர்ந்துட்டோம். இதுக்கு நின்று போதே போதே போதே. அக்காவோட ஃபஸ்ட் இயர் படிப்பாங்க. இல்லை ஒரு பெஞ்சுக்கு ஒரு ஆள்னு 2 பேர் தான் உட்காருவீங்க. எக்ஸாம்ஸ்க்கு போட்டிருக்காங்கப்பா. இப்போ மாற்றி போடுவாங்க, ஏன்னா உங்கள்கிட்ட 40 பேர் தானே. இல்லை அது இந்த காலேஜ் இல்லை, இது கோங்கநாடு காலேஜ். ஏதோ உள்ளே வால் கிளாக்லாம் இருக்கியா? தண்ணி டஸ்ட்பின் வாங்கண்ணா. இது செகண்ட் இயர் கிளாஸ் ரூம். என்ன கொஞ்சம் அழுக்கழுக்காக இருக்குது, அவ்வளோதான். மற்றபடி ஒன்றும் இல்லை. என்ன அங்கே குடம் இருந்துச்சு, குடம் இல்லை. ப்ரொஃபஸருக்கு ஒரு ஃபேனு, இங்கெல்லாம் ஒரு ப்ரொஜெக்டர் வைக்கிறதுக்குலாம். ஆனால் இங்கே தான் ஒன்றையும் காணும். ஸ்டார் போட்டு இல்லை யாரும் சோனி வச்சுருக்காங்க. இன்னைக்கு போனதுலேயே காலேஜ் மட்டும்தான் உருப்படியாக அமைஞ்சிருக்கியாக்கா? போனதுலேயே காலேஜ் மட்டும்தான் உருப்படியாக அமைஞ்சிச்சு. ஏமா க்ளவுஸு ஏன் எங்கே போனாலும் இந்த க்ளவுஸு விட்றதில்ல. பஸ்ஸை காட்டி தொங்கிட்டு போவேங்கிற, நானாக தொங்கிட்டுலாம் போக மாட்டேன். உள்ள உட்காந்துப்பேன். ஆமாம், சேஃப்டியாக உள்ள உட்காந்துப்பேன். டிரைவர் நம்பர் வாங்கி வச்சுக்கலாமா? நான் காலேஜ் கிளம்புற டைமுக்கு அந்த பஸ்ஸெல்லாம் இருக்கவே இருக்காது. போனதுலேயும் உருப்படியாக நடக்குதுன்னா எங்கள் அக்கா காலேஜ் இருந்து. ஏமா ஃபைல் கையில் வச்சுருக்கோம், அதை பார்த்தே கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஆமாம், ஃபைல் கையில் வந்து பார்த்துருப்பாங்க. அந்த ஃபைலில் வச்சு பிடிச்சிட்டு போகிறாங்க. நம்ம எப்படி அப்பட்டமா ஸ்கூல் பேட்சை போட்டுக்கிட்டு அத்தனை ரீல்ஸ் பண்ணி இன்னமும் உழப்பிட்டு இருக்கிறோம். ஏய் பைத்தியாரி கையிலங்கி பாரு. ஜெகன் மோகினியில இல்ல ஏதோ ஒரு படத்துல காலை அடுப்புக்குள்ள விட்டு சமைக்குமே மோகினி. ஜெகன் மோகினி அதான், அது காலை உள்ள வருமா, நீ கை உள்ள விட்டுக்க. எனக்கு வண்டி ஓட்ட ஓட்ட அழுகதான் வந்துச்சு. என் பிள்ளைங்க 2 பின்னாடி சந்தோஷமா கண்டு வந்தாங்க. எனக்கு அழுக மட்டும்தான். ஏன் குழுகுழுன்னு இருந்துச்சு. நாங்களும் நினைச்சேன் ஏதாவது ரொம்ப இதாக இருந்துச்சு, நல்லா தான் இருந்துச்சு. நான் சூடா இருக்கும் உள்ள வேர்க்கும்னு நினைச்சேன். அப்படிதான் இதுவே நல்லா இருக்கு குழுகுழுன்னு. சரி அப்ப எனக்கு ஒன்று வாங்கி கொடுத்துரு. நீ வண்டியில இப்படி கை வச்சுட்டு வரீங்க, நான் இப்படி ஓட்டுற அப்பட்டமா சூரிய வச்சு நான் இப்படி கை வச்சுட்டு வருமா? சரி சரி ரைட். மாஸ்க ஃபர்ஸ்ட் நீ தூக்கி போடணும். நல்லபடியா மெசேஜ் எந்த காலேஜ் நல்லபடியா பாப்பாக்கு வந்து அட்மிஷன் போட்டாச்சு. எந்த காலேஜ்னு சொல்லப்படாது. அதுல நான் கண்டுபிடிச்சிருப்பீங்க, ஷார்ட்ஸே பார்த்து நிறைய பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஆனா கோயம்புத்தூர்ல ஒரு காலேஜ், நேத்து சொன்ன 3 காலேஜ்ல ஒரு காலேஜ். அது நீங்க எதுன்னு வந்து அட்மிஷன் போட்டாச்சு. சோ ஓகே, பயோடெக்னாலஜி, பிஎஸ்சி பயோடெக்னாலஜி இந்த காலேஜ்ல. அந்த காலேஜ் ஓகே. நல்லபடியா பண்ணி நான் வந்து மார்க் ஷீட் எங்க வச்ச ஃபைல்ல நல்லபடியா போயிட்டு வந்தாச்சு. ஃபைல் நிறைய வச்சிருக்காங்க போலமா, வரவங்க போறவங்க தூக்கி நிட்றாங்க. இது வேணா வந்து ரொம்ப ஒஸ்ட்னா நாங்க சாப்பிட போனோம் ஒரு ஹோட்டல். அது நல்லா இருக்கு, நல்லா பேர் போன ஹோட்டல் தான். இங்க இருக்கிறது நல்லா இருந்துச்சு, அங்க சரியான ஒஸ்ட். தந்தூரி சாப்பிட்டு அதுல அப்படியே ரத்தம்லாம் அப்படியே இருந்துச்சு. கம்ப்ளைண்ட் பண்ற இப்படியே நிக்கிறாங்க. சொல்றேன் மேம், அதுக்கும் சேர்த்து நீ பணம் கட்டின? அதுக்கும் சேர்த்து கட்டு வந்து 150 ரூபா. ஒண்ணுமே அது யாருமே சாப்பிடவே கிடையாது. சரிங்க, இன்ஃபார்ம் பண்ணிடு. அவ்வளவுதான்.
அங்க சாப்பிட்டதுக்கு இங்க வந்துட்டு ஏதாச்சும் வாங்கிட்டு ரைஸே வாங்காமலே இருந்துக்கலாம். எனக்கு ஆக்சுவலா பசிக்கவே இல்லை. ஏதாவது ஜூஸ் குடிச்சிருந்தா கூட போதும். நீ திடீர்னு ஹோட்டல் கூட்டு போய் எனக்கு எப்படி தெரியும்? நான் சும்மா சொன்னேன் ஹோட்டல்ல நிறுத்துங்க சொல்லிட்டு. சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு தான் சாப்பிட கூப்பிட்டு போன. அவ்வளோ ஒரு கேவலம். அது எங்க அம்மா ஆசையா தந்தூரி ஆர்டர் பண்ணி. காலேஜ் போறேனா? ஆனா கண்டிப்பா அக்காவுக்கு ராகிங் நடக்கும். அது வேற விஷயம் அக்கா. ஏன்னா இன்னைக்கு போக ஒரு அக்கா ராகிங் ஃப்ரீ காலேஜ் ராகிங் பண்ண மாட்டாங்க அப்படின்னு டிபார்ட்மெண்ட் சொல்லுது. காலேஜ் டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னாங்களா? ஏன்னா அக்கா போய் ஒரு அக்காட்டுக்கு அங்க இருக்கும் போய் பாத்துக்காப்போ அப்படின்ற மாதிரி. தட்டு கேம்ப் தட்டு சிம்பிள் தட்டு கேம்ப் தட்டு அவங்க ஃபுட்ஸ் அண்ட் நியூட்ரிஷன். நீயே ஃபியூச்சர்ல அப்படி ஆயிடுங்க. ஆனா அந்த அக்கா அப்படியே தான் ஆயிட்டா இருந்துச்சு. இல்ல காலே எப்படி சொல்றது இப்ப எல்லாமே அங்க ஸ்கூலுக்கு போனாலும் அதே கண்டிஷன்ல தான் இருக்கும். ஏன்னா இப்ப சம்மர் டேஸ் அதனால அவ்வளோக்கு இருக்காது. நீ வந்துட்டு காலேஜ் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் பாரு, சீனியர்ஸ் ஒரு பக்கம் கேங்கா போவாங்க, சில பேர் கப்பிள்ஸா போவாங்க, சில பேர் ஜூனியர் கேங் போகும். இழுக்கல அதுதானே மாஸ்க் போட்டது. நல்லபடியா அட்மிஷன் போட்டாச்சு. கடவுள் புண்ணியத்துல அடுத்தடுத்து ஒரு வேலையை செய்யும். அடுத்து எங்க அம்மா முன்னாடி எங்ககிட்ட சொன்னது 2 விஷயம். அக்கா காலேஜ் சேர்த்திட்டு இந்த விஷயம் பண்ணலன்னு ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொன்னிச்சு. அப்புறம் அக்கா காலேஜ் சேர்த்துட்டு இந்த விஷயம் பண்ணலன்னு இப்போ ஒரு விஷயம் சொல்லுது. இப்போ எதை பண்ணணும்னு தெரியல. நான் வீடியோ கட் பண்ணதுக்கப்புறம் தான் சொல்லுவேன். எனக்கு இப்போ வண்டியில் வரும்போது அதான் யோசிச்சுட்டே வந்தேன். அது கரெக்டாக எங்கள் அருள்புரத்து திரும்பினதுக்கப்புறம் எனக்கு அதுதான் மைண்டில் வந்துச்சு. இதுவும் சொன்னிச்சு அதுவும் சொன்னிச்சு. இப்போ அம்மா எது பண்ண அப்படின்ட்டு நீ எதுன்னு அவங்க பையன் பிடிச்சிடும். நீ கட் பண்ண திரும்ப என்ன இப்போ தான் ஆன் பண்ணேன். பேசுமா மறுபடியும் எனக்கு மாஸ்க் முடிச்சு போட்டு கொடுத்து என்னோட ஆயில் கார்டு முடிச்சு போட்டு எப்படியெல்லாம் சொன்னாங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா கைக்கு வந்துட்டு ப்ரேஸ்லெட் வந்துடுச்சு. அதை போய் மாட்டிட்டு வேற எடுக்கலாம்னு சொல்லிட்டு வெளியில தான். நீங்க நினைக்கிற மாதிரி தங்கலாம் கிடையாது. நம்ம அந்த அளவுக்குலாம் பணக்காரங்க இல்லை. எதையாவது போட்டு வேணா எடுத்தா தான் போடுறதுக்குள்ள எல்லாம் பேங்க்ல இருக்கு. ஸோ அந்த டீட்டெயில் உங்களுக்கு வந்து சீக்கிரமா அதோட வீடியோவும் போடுறேன். நீங்க எல்லாம் கேட்டுட்டே இருமா. மேபி இந்த லென்த் வீடியோ பார்த்து காலேஜ் கண்டுபிடிக்க வாய்ப்பு இருக்குமா? ஏன்னா என்ட்ரன்ஸ் உள்ளெல்லாம் எடுத்திருக்கோம். இருந்தாலும் உள்ளெல்லாம் எடுத்திருக்கோம். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கேன் சொல்லியிருக்கோம். எடுத்திருக்க வாய்ப்பு இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் நான் போயிட்டு இப்போ எங்கன்னா லலிதா ஜுவல்லரி தான் போக போறேன். குமரன்ல ஏற்கனவே பார்த்துட்டோம். ஒன்றும் பெருசாக சாட்டிஸ்ஃபை இல்லை. எங்க ஸ்கூல் கிட்டியா? லலிதா போய் அப்பலாம் வா ஜாலியா. தெரியாம எடுத்தாலும் திட்டுறீங்க, எடுக்கலனாலும் திட்டுறீங்க. நாங்க இப்போ லலிதா ஜுவல்லரி வந்திருக்கோம். இதில் எப்படின்னா ஸ்டாஃப்ஸ் வந்துட்டு கஸ்டமர்ஸ் எல்லாம் லிஃப்ட் ஆகல கல்லூரியில். கஸ்டமர்ஸ் என்ன மட்டும்தான் லிஃப்ட் செகண்ட் ஃப்ளோர் வந்துருச்சு. போகலாம். அதுக்குள்ள வந்துட்டோம். 283 ரூபாய்க்கு ஒரு பிரேஸ்லெட். கிரவுண்ட் ஃப்ளோர் இது கொடுத்தமேட்ட. அக்கா எனக்கு சொன்னே அக்கா ஞாபகம் தான் வந்துச்சு. ரொம்ப ஏதாவது கொஞ்சம் மீடியமாக இருக்கிற சமயத்தில் போனால் நமக்கு ஒன்றும் ஆகாது. நான் இதை ஃப்ரிட்ஜில் போட்டுறேன். இது வச்சிருந்தா அப்புறம் சூடெல்லாம் பின் என்னமா இருக்குமாம்மா? காஞ்சிருக்குமா? அது வா போடலாம்.
கைக்கு தாலி கட்டலாம். நான் தான் போடுவேன். சரி போயிட்டோம். அம்மா கைக்கு பட்டாச்சு. கல்யாணம் ஆயிடுச்சு. சரி இப்போ இது கல்யாணம் ஆனதுக்கு ட்ரீட். எவ்வளோ நாளைக்கு இது நிலைக்கும்னு நான் பார்க்குறேன். கல்யாணம் ஏன்னா இப்போ கொஞ்ச நாளாவே என் பிறந்தநாளுக்கு அப்புறம் கட்டான பிரேஸ்லெட்ல இருந்து அந்த பிரேஸ்லெட் கிட்டத்தட்ட நான் 3 வருஷத்துக்கு மேலே நான் போட்டிருந்தேன். அது அன்னைக்கு என் பேர்லாக் வந்து கட் ஆயிடுச்சு. இனிமே அந்த மாதிரி தருணங்கள் அமையுமான்னு தெரியாது. ஸோ அது எல்லாமே நான் வந்து எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் கடந்து போகும். அதுக்கப்புறம் 2 பிரேஸ்லெட் மாற்றி 2மே 10 நாள் 15 நாளே கட் ஆயிடுச்சு. ஸோ இதை எடுத்து போய் தட்டு எடுத்துட்டு வா. 2-3 நாள் அவ்வளோதான். ஒரு 1 வீக் தான் இருந்திருக்கும். ஸோ இது எத்தனை நாளைக்கு நிலைக்குதுன்னு நம்மளும் பார்ப்போம். சரி வா சாப்பிடலாம். ஓகே. கல்யாணம்